கதை கேட்க ரெடியா பாய்ஸ்? சொல்லுங்க மேடம், எதுக்கு எங்களை எல்லாம் வர சொல்லி இருக்கீங்க? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கேன். நாங்க என்ன பண்ணிட்டோம்? ஏதோ தெரியாம 3 செகண்ட் கிளிப்பை யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கு காப்பி ரேட் கொடுத்துட்டு பேசாம இருக்க வேண்டியதானே? கோர்ட்ல இருந்து லீகல் நோட்டீஸ்னா அனுப்புறீங்க. என்ன வீடியோ அது? என் வாழ்க்கை வரலாறு டாக்குமெண்ட்ரியா போடலான்ட்டு இருந்தேன். அதில் நானும் அம்பிதான் கிளிப்ஸை போடலான்னு அவர்கிட்ட கேட்டா ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாரு. சரி, அதான் போடக்கூடாதுன்னு பிஹைண்ட் த சீன் லூப்பர் சீன்ஸ் ஏதாவது போடலான்னு பார்த்தா அதுக்கும் நோட்டீஸ் இப்போ கொடுத்து வச்சிருக்காரு. எதுக்குங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? என்கிட்ட வேணாம், வேணோட அன்சீன் ஃபுட்டேஜ் இருக்கு, வேணுமா? ஒரு ஹேரும் வேணாம், நீங்க போகலாம். ஓகே, கூல். இதே மாதிரி ஒரு சம்பவம் எதிராத நீச்சல்ல ஒன்று நடக்குதுயா. ஒரு ஐட்டம் சாங்க்கு டான்ஸ் ஆட கூப்பிட்டாங்க. காசு கூட வாங்காம பண்ணி கொடுத்தையா. அந்த நினைப்பு கூட இல்ல. ஆனா நானும் அம்பிதான் பட்ஜெட்டை 6 கோடியில் இருந்து 14 கோடியை ஏத்திவிட்டீர்கள். நிறைய பேர் பேசிக்கிறாங்களே. பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடியா. கடைசியா ஒன்று சொல்லிக்கிறேன், வேணாம். அடிதடி சினிமா எங்ககிட்ட வேணாம். இந்த கேஸை நாங்கள் கோர்ட்லேயே பார்த்துக்கிறோம். அப்புறம் எதுக்கு நோட்டீஸ் விட்டு இந்த மீட்டிங்ல வச்சீங்க? யார் யாது கேட்குற கேள்வி தடி கோட்டுற மாதிரியே தெரில. யாரு? என் எக்ஸ் ஏதோ அனுப்பிச்சி விட்டான். இனிமேலாச்சும் வன்மத்தை கக்காம ஒழுங்கா இருங்கடி. உங்களை கோர்ட்லேயே பார்த்துக்கிறோம். அண்ட் இதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆடியோ லஞ்சில் ஏதாவது சம்மதம் இல்லாமல் பேசாதீங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. அப்பாடா, இவங்க பிரச்சனை நம்மள மறந்துட்டாங்க அப்பா. யாரா அது படம் நல்லா இல்லை நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது? அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க.